அடுத்தபடியாக முஸ்லிம்கள் செய்த அடுத்த பெரிய தவறு, இந்த அழைப்பு பணி என்ற கடமையை முஸ்லிம்கள் முழுமையாக மறந்துவிட்டார்கள். மற்றவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதை ஒரு கடமையாகவே முஸ்லிம்கள் இன்று வரை கருதுவதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் தான் ஜமாத் இஸ்லாமி அமைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. 1941 இந்த பிரச்சனை, இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போது இந்தியாவில் நிலவிய சூழ்நிலை என்ன? இந்தியாவில் நிலவுகின்ற சூழ்நிலை என்ன சொன்னால், முஸ்லிம்களை மதம் மாற்றுவதற்காக ஒரு பெரிய அமைப்பு வேலை செய்கிறது. சுத்தி மூமெண்ட் என்ற ஒரு இயக்கம், சுவாமி சரதானந்தா என்பவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வைத்து முஸ்லிம்களை மீண்டும் பழைய மதத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முறையில் ஒன்றை ஆரம்பிக்கிறார். இன்னொரு புறம் இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இயக்கம் உருவாகிறது. 1932 மௌலானா மௌதூதி அவர்கள் ஒரு பத்திரிகை நடத்தினார், தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று ஒரு பத்திரிகை. அதன் வாயிலாக இஸ்லாத்தை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். 41 75 அறிஞர்களை அழைத்து ஒரு இடத்திலே கூட்டி இந்த இயக்கத்தை அப்போது ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் மக்களுக்கு முன்னாலே எடுத்து வைத்த செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது வெறும் மதம் அல்ல, இஸ்லாம் என்பது சடங்குகளின் தொகுப்பல்ல, முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு கொள்கைக்கு பேர் தான் இஸ்லாம் என்பது. இது ஒன்று. இரண்டாவது, முஸ்லிம் சமுதாயம் என்பது இஸ்லாத்திற்காக அழைப்பு பணி செய்கிற ஒரு சமுதாயம். இட் இஸ் எ மிஷனரி கம்யூனிட்டி. ஆக மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, மார்க்கத்தை நிலைநாட்டுவது, மார்க்கத்தை மேலோங்க செய்வது, இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பணி. நன்மையை ஏவுவது, தீமையை விலக்குவது, இந்த பணிகளை செய்கிற சமுதாயத்திற்கு பேர் தான் இஸ்லாமிய சமுதாயமே தவிர பள்ளிவாசல் வீடு கடை என்று இருக்கின்ற சமுதாயம் அல்ல. வீட்டுக்கு போவார் பாய், கடைக்கு வருவார், பள்ளிவாசலுக்கு போவார், வேற எங்கேயும் போக மாட்டார் என்று முனைகின்ற ஒரு சமுதாயம் அல்ல. இந்த கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் ஒரு இயக்கத்தை அது உருவாக்கி. ஏனென்றால் இவற்றை தனி மனிதர்களால் செய்ய முடியாது. இப்போது நீங்கள் கேட்கலாம், இதற்கு முன்னர் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் இருந்ததில்லையே? ஆம், இந்த பணியை சில தனி மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு காலகட்டம். குறிப்பாக வியாபாரிகள், சூஃபிகள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த பணியை ஆங்காங்கே செய்து கொண்டு அந்த காலகட்டம் ஓய்ந்து இப்போது ஒரு குழுவினர் தான் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இஸ்லாமும் அதைத்தான் விரும்புகிறது. பணியை குழுவாகத்தான் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதிலே எல்லா தரப்பு மக்களையும் அதை இணைத்துக் கொண்டது. பல்வேறு சிந்தனை பிரிவுகளையும் அதை அழைத்துக் கொண்டது. அங்கே சலஃபிகளும் இருந்தார்கள், அங்கே தக்லீது செய்பவர்களும் இருந்தார்கள், சூஃபிகளும் இருந்தார்கள். எல்லாவற்றையும் இந்த ஜமாத் ஏற்றுக்கொண்டது. அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும், அடிப்படையான விஷயங்களிலே ஒன்றுபட வேண்டும். மஸ்லக் போன்ற விஷயங்களிலே கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், அது மாற்றவே முடியாது. துனியா முடிகிற வரை அதிலே கருத்து வேறுபாடு இருந்தே தீரும். ஆக எல்லா தரப்பு மக்களையும் அது சேர்த்துக் கொண்டது. இன்னொரு சிறந்த அம்சம், படித்தவர்களையும் தன்பால் அழைத்துக் கொண்டது, மார்க்க அறிஞர்கள் ஆலிம்களையும் தங்கள் பால் அழைத்துக் கொண்டது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இழப்புகளிலே ஒன்று, இந்த 2 துறையை சார்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒன்றாக ஒரு அமைப்பை உருவாக்காமல் அவரவர் களங்களிலே தனியாக நின்று செயலாற்றியதனால் பல்வேறு மோதல்கள் உருவாயின. இதனை தவிர்ப்பதற்காக அவர்கள் அனைவரையும், படித்தவர்களையும் தனது அணியிலே சேர்த்துக் கொண்டது, மார்க்க துறையிலே படித்தவர்களையும் தனது அணியிலே சேர்த்துக்கொண்டு இந்த இயக்கம் உருவாகியது. அது அதிகமாக வலியுறுத்திய விஷயங்கள் ஒழுக்கம், கட்டுப்பாடு, டிசிப்ளின் அண்ட் மொராலிட்டி. ஏனென்றால் இந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாத இயக்கங்கள் நாளடைவில் அழிவது உறுதி. இந்த தர்பியத், தஸ்கியத் என்று சொல்லக்கூடிய உள தூய்மைக்கான பயிற்சி, ஆன்மீக பயிற்சி, மறுமை சிந்தனைக்கான பயிற்சி, கட்டுப்பாட்டிற்கான பயிற்சி தரப்படாத இயக்கங்கள் ஆரம்பத்தில் எவ்வளவு வேகமாக வளர்ந்ததோ அதே வேகத்தில் அழியும். இது வரலாறு நமக்கு தருகிற ஒரு படிப்பினை. ஆக ஜமாத் அந்த விஷயத்திலே மிக மிக ஆழமான ஒரு கவனத்தை செலுத்தி, இயக்க உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் ஏதோ சந்தா கொடுத்தார், வாராந்திர கூட்டத்திற்கு வந்தார் என்பதோடு முடிந்து விடுவதல்ல. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட சீராக இருக்கிறதா, அவர் மனைவி நடந்து கொள்வது கூட சீராக இருக்கிறதா, அவர் நடத்துகின்ற வியாபாரம் சீராக இருக்கிறதா என்பது வரை ஜமாத் அதிலே தலையிடும்.
தலையிட்டு அவரிடத்திலே கேள்விகள் கேட்கும். அப்படிப்பட்டவர் சரியில்லை என்று சொன்னால் ஜமாத்தை விட்டு அவரை விலக்குவதற்கு ஜமாத் தயங்காது. ஆட்களை வைத்தல்ல இயக்கம், ஆட்களுக்காக இயக்கம் நடத்த முடியாது. ஆக ஒழுக்கம், கட்டுப்பாடு. அடுத்தபடியாக ஷூராயியத், ஆலோசனை செய்து முடிவெடுத்தல். அங்கே தனி மனிதர்கள் ஹீரோ வர்ஷிப் என்பது ஒன்று கிடையாது. அடுத்தபடியாக ஜமாத் கையாண்ட இன்னொரு வழிமுறை, முதலாவதாக குர்ஆனை பார், இரண்டாவதாக ஹதீஸை பார், மூன்றாவதாக மார்க்க தீர்ப்புகளை பார். இஜ்திஹாத் மூணாவது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்திஹாத் இப்படிதான் வர வேண்டும். அந்த ஆர்டர் அப்படிதான் இருக்கணும். முஸ்லிம் சமுதாயம் செய்வது என்ன? முதல்ல எங்க பார்க்கறாங்க? மார்க்க இமாம்களுடைய தீர்ப்பை பார்க்கறாங்க, அப்புறம் ஹதீஸுக்கு வராங்க, அப்புறம் குர்ஆனுக்கு வராங்க. அப்படி அல்ல, முதல்ல குர்ஆனை பார், அப்புறம் ஹதீஸை பார், அப்புறம் இஜ்திஹாத் மார்க்க அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பை பார். இந்த ஆர்டரை அது சொல்லியது. அடுத்தபடியாக மாற்றங்களை கொண்டு வருகிற போது தனி மனித சீர்திருத்தம், சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி தான் பலரும் பேசுவார்கள். தனி மனிதனை திருத்தாமல் சமுதாயத்தை திருத்த முடியாது. பல இயக்கங்கள் தோல்வி கண்டதற்கு காரணமே இதுதான். பல மாற்றங்கள் இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளக்காரங்களை விரட்டுறதுக்காக சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. ஆட்சியிலே வந்து உட்கார்ந்தவர்கள் நம்மவர்கள், வெள்ளையர்கள் போய் கொள்ளையர்கள் வந்தார்கள் என்று சொல்லுவோமா ஆகிவிட்டது இல்லையா? அவன் செஞ்ச எல்லா ஊழலையும், இன்னும் சொல்ல போனா அவனோட மோசம். ஒரே ஒரு வித்தியாசம், அவன் நம்மிடத்திலே கொள்ளையடித்துக் கொண்டு இங்கிலாந்து கொண்டு போனான், இவன் சுவிஸ் பேங்கில் கொண்டு போடுறான். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இவன் சுவிஸ் பேங்கில் கொண்டு போடுறான், அவன் இங்கிலாந்து கொண்டு போனான். அவ்வளவுதான் வித்தியாசம். காரணம் என்ன? அந்த சுதந்திர போராட்டத்தை நடத்திய அந்த தலைவர்கள் அந்த தொண்டர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கவில்லை, ஆன்மீக பயிற்சி அளிக்கவில்லை. நல்லவர்களாக இருந்தாங்க. காந்தி அவர்கள் இருந்தார்கள், லால் பகதூர் சாஸ்திரி சாவர போது ஒன்று கூட இல்லை, வெட்டியை தொடர்ந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, காமராஜர் கிட்ட ஒன்றும் கிடையாது, நல்லவர்கள் தான். ஆனால் தங்களது அமைப்பை சார்ந்தவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி கொடுத்தார்களா? இல்ல. ஆக தனி மனித சீர்திருத்தம் என்பது மிக முக்கியம். அதை பற்றி ஜமாத் அதிகமான கவனத்தை செலுத்தியது. அடுத்தபடியாக மாற்றங்கள், முழுமையான மாற்றம், ஏதோ ஒரு துறையிலே இன்னொரு துறையிலே மாற்றம் கொண்டு வருவதல்ல, முழுமையான மாற்றத்தை கோரியது. அந்த மாற்றங்கள் கிராஜுவல், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கணும், ஒரே நாள் நடந்துராது. பல பேர் நினைக்கிறாங்க ஓவர் நைட், இன்னைக்கு போடணும் நாளைக்கு வந்துடணும், முடியாது. பெருமானாருக்கே 23 ஆண்டுகள் பிடித்தது. பல நபிமார்கள் அந்த லட்சியத்தை அடையாமலே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆகவே மாற்றங்கள் எல்லாம் உடனடியாக ஒன்றும் நிகழாது. ஆகவே படிப்படியாக செல்ல வேண்டும். இதுவும் ஜமாத்துடைய அணுகுமுறையிலே ஒன்று. அடுத்தபடியாக இலக்குகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும். சில இலக்குகள் தூய்மையாக இருக்கு, நல்ல நோக்கம், ஆனால் அடைகிற வழிமுறைகள் வன்முறை என்ற முறையிலே போய்விடுகிறது. ஆக இவற்றிலெல்லாம் ஜமாத் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அது தன்னுடைய பணிகளை அதை செய்து கொண்டு வருகிறது. ஆக இந்த பணிகளை இந்திய திருநாட்டிலும் கடந்த 41 ஆண்டுகளாக ஜமாத் இஸ்லாமி செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய பணிகள் 7 அம்ச திட்டத்தின் கீழ் அமைகிறது. ஜமாத் இஸ்லாமிக்கு ஒரு 7 நம்பர் இருக்குங்க, ஒரு 7 அம்ச திட்டம் இருக்கு. அதன் கீழ் பணிகளை ஆற்றி வருகிறது. சுருக்கமாக சொல்லி 5 நிமிடத்திலே முடிக்க ஆசைப்படுகிறேன்.